ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் போல. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த புது புடிங்னால தான் எல்லாருக்கும் பயங்கரமான சோம்பலை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இது பார்க்க உண்மையானது மாதிரி தெரியலையே. மை மெலடி மாது. அச்சச்சோ. ஓ. நல்ல யோசனை கெரோபி. ஏய், அந்த பேட்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்ணுது? இது நான் சாப்பிட்ட ஃபார்ச்சூன் குக்கியோட ராப்பர் மாதிரி இருக்கு. அப்படினா மத்தவங்க இத சாப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் இத யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட சினிமா ரோல் கூட என்ன பயம் காட்டுது. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியுமா சொல்லு? இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ஒரு சூப்பர் லேடி இப்படிதான் டிராவல் பண்ணுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஹே ஹலோ கிட்டி, எதுக்கு எல்லாரும் வெளியே இருக்கிறீங்க? ஏன்னா நம்ம வீடெல்லாம் இப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அச்சச்சோ, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையே. இந்த குக்கி பைத்தியத்தை எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும். சரி, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, அந்த சின்ன ஃபார்ச்சூன் குக்கியை நான் திறந்தே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் வெயிட், எனக்கு ஒரு ஐடியா. நான் இத பண்ணவே இல்லைன்னா கிட்ட எப்படி இருக்கும்? ஒருவேளை அது வேலை செய்யலாம். அப்படியா சொல்ற? ஹலோ கிட்டி, எனக்கும் நீ கொஞ்சம் குக்கீஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி நம்ம சர்க்கிள்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் பேக் பண்ணணும். பரவாயில்ல, சரி நான் உதவி செய்றேன். Thank you. Oh hey கெரோபி, பரவாயில்ல guys, அவன் போகட்டும். என்னோட மாற்று உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சொல்ல போனா குரோமி, இப்ப இங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உன்னோட குக்கீஸ் ஃபார்ச்சூன் எனக்கு தெரியா. அதை வச்சு எல்லாத்தையும் நான் பழையபடி மாத்திடுவேன். சரி, புரிஞ்சுது. புடிங்ஸ் அப்புறம் பவுன்சி சைட் வாக்ஸ்லாம் பயங்கரமான விஷயத்துக்கு சரிப்பட்டு வரல. என்னோட ட்ரெஸ் ஏற்கனவே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க தேங்க்ஸ். இத நீ வச்சுக்க. இங்க பாரு, நீ இனிமே செயல்படாம மூடியே இரு. எஸ், நல்ல வேலை பண்ண கெரோபி, நீ சாதிச்சிட்ட. ஆமா, நம்ம சாதிச்சிட்டோம். சரி, இத வச்சு என்ன பண்ணலாம்னு இருக்க? அது என்னோட சந்தோஷத்துக்காக நான் தான் இது மேல ஆர்வமா இருந்தேன். அது மட்டும் இல்ல, மத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிக்காம இருந்துட்டேன். இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது நம்ம நல்லா தானே இருந்தோம். இதை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடலான்னு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சது, இனி வேண்டாம். நான் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன். சரி, உன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இத வந்துட்டேன். 20, 19, 18, 17. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் கியூட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமா சந்திக்கலாம்.